மணி நேரம் ஆகிட்டு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ மாவு நல்லா ஜவ்வு மாதிரி ஆகிட்டு இந்த பக்குவம் தான் சரியான பக்குவம். நமக்கு எந்த மாதிரி வேணும் அந்த அளவுக்கு பால் உருட்டி எடுத்துக்கலாம். இது மாவு கண்டிப்பாக மேலே ட்ரை ஆகும். பால்ஸ் எடுத்துருக்கேன். இந்த மாவு உடனே இப்போ துணி போட்டு மூடிடலாம். இதை நம்ம எவ்வளோ லேசாக தேய்க்கிறோமோ அந்த அளவு க்ரன்ச்சியாக வரும். இப்போ பாருங்கள், இந்த அளவு லேசாக தேய்ச்சிருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறேன். இதுக்குள்ளே இப்படி வச்சிடலாம். மரத்தில் எதுவும் விழுந்தால் இப்படி தள்ளிட்டுருக்கலாம் விரலால். இப்போ ஒரு விரலில் தண்ணி கர்னர் எல்லாம் அப்படி தேய்ச்சி விட்டுக்கலாம், இல்லைன்னா ஓப்பன் ஆயிரும். அதனால தான் தண்ணி தேய்ச்சி வச்சிடலாம். இப்போ அப்படி எடுத்து மூடி போட்டுடலாம். முடி நல்லா அப்படி அமுக்கி விட்டுடலாம். எந்த அளவு முடியுமோ அந்த அளவு நல்லா அமுக்கிட்டேன். கண்டிப்பாக தண்ணி நம்ம தடவி ஆகணும், அப்போ தான் ஓப்பன் ஆகாது. இல்லைன்னா ஓப்பன் ஆகிற சான்ஸ் உண்டு. எனக்கு இதில் பெருசாக டிசைன் பண்ண தெரியாது. நிறைய பேர் இதில் நிறையா டிசைன் பண்ணுவாங்க. நான் சும்மா நமக்கு தெரிஞ்சதை பண்ணுறேன். இன்னும் நமக்கு இதை கொஞ்சம் அளவு கூட்டிக்கினா இதை அப்படியே கொஞ்சம் லேஸாக அப்படி உள்ளே தள்ளி கத்தியால் அப்படி லேஸாக அப்படி குறுக்க மறுக்க தள்ளினா அது ஒரு டிசைன் ஆயிரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கரைஞ்சி தேய்ச்சி ரெடி ஆகிட்டு, இப்போ இந்த ஆயில் ரொம்ப கொதிக்க இருக்கக்கூடாது. கொதிக்கனா மேலே அப்படியே முருவிடும். கேஸை எந்த அளவு லோ ஃப்ளேமில் வைக்கிறீங்களோ அந்த அளவு உள்ளே இருக்க பூரணமும் ரெடியாகவும். 2 பேர் வேணும், ஒரு ஆள் உருட்டவும் ஒரு ஆள் எண்ணெயிலேருந்து எடுக்கவும். ஸ்லோலியே வச்சுருக்கனால நல்லா முறுன்னு வருது. பாருங்க எப்படி சவுண்ட் வருதுன்னு. இது நம்ம குவான்டிட்டி கூடுதல் கிடைக்கும்னு 1/2 கிலோ மாவு தான் எடுத்திருக்கேன். இது எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இந்த சட்டி நிறைஞ்சி வரும். எல்லாம் மாவு கொஞ்சம் எடுக்கணும் பார்த்தீங்களா. நான் ஃபைனலாக உங்கள்கிட்ட எத்தனை வந்திருக்குன்னு எண்ணி காட்டுறேன். சவுண்டு பார்த்தீங்களா. வெடிச்சிடக்கூடாது. வெடிச்சதுன்னா எண்ணெய் அவ்வளோ வம்பாயிரும். அதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்ய வேண்டியதாக இருக்குது. டேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடி, நீங்கள் ரெடியா? பா, அவ்வளோ க்ரன்ச்சி, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. முதல் தடவை நான் செஞ்ச க்ரன்ச்சியாக இவ்வளோ டேஸ்டியாக வந்திருக்கு. ரொம்ப முறுமுறுன்னு வந்திருக்கு. வேறு லெவல் டேஸ்ட். இனிப்புலாம் சூப்பராக வந்திருக்கு. நீங்களுமே ஒரு மாதிரி பாருங்கள். வெடிச்சத்தம் பயங்கரமாக. எனக்கு இது நம்பவே முடியல, நான் செஞ்சதாக இவ்வளோ டேஸ்டியாக வந்திருக்குன்னு. இது எல்லாம் தருவாங்க, 1-2 தருவாங்க. நான் நினைப்பேன், என்னடா பாவிங்க 1-2 மட்டும் தராங்க, கூட 5 தரக்கூடாதுன்னு. அவ்வளோ எனக்கு இது பிடிக்கும். இன்றைக்கி நானே செஞ்சு தட்டு நிறைய செஞ்சு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப க்ரன்ச்சியாக வந்திருக்கு.